ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, முட்டைக்கோஸை வச்சு ஒரு வடை பண்ண போகிறேன். இந்த வடைக்கு நம்ம கடலைப்பருப்பு இல்லைன்னா நான் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். பட்டாணி பருப்பு எடுத்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க, நல்ல தண்ணி போட்டு. இதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊறியிருந்தால் போதும். பட்டாணி பருப்பு போடுறதால கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 கப் பட்டாணி பருப்புக்கு 2 கப் அளவுக்கு கட் பண்ண முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு முட்டைக்கோஸ் அதிகமாக இருக்கணும், வெங்காயம் கம்மியாக இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது கூட சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் லவங்கப்பட்டை ஏலக்காய் எதுவுமே போடலை. அதுக்கு பதிலாக கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மசாலா அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா அரைஞ்சிருக்கணும். இது நல்லா அரைச்சிட்டு இதிலே பருப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வடை செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எடுத்த கொத்தமல்லியில் கருவேப்பிலையில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், கொத்தமல்லியில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். மீதி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் முழுசாக. பாருங்கள், இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். பாருங்கள், இதுலேயே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வடைக்கு ஒன்றும் பாதியமாக அரைப்போம், அதை விட கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வடான்னு சொல்கிறேன், சும்மா ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். இது வடை தான், ஷேப் மட்டும் நான் மாற்றி போட்டிருக்கிறேன், அதனால் அப்படி சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பருப்பு ஒன்று கூட இல்லை. பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட போடாமல் அரைச்சிக்கோங்க. நம்ம முட்டைக்கோஸ் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, வெங்காயத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி விடும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இப்போ இந்த அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டைக்கோஸு, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாமே நான் போட்டேன். ஃபஸ்ட்டு இது போட்டு இதுக்கு மேலே நம்ம அரைச்ச விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் நல்லா பிசைஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட அளவு கரெக்டாக வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் பிசைஞ்சிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கையிலே நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த முட்டைக்கோஸ் எல்லாம் கொஞ்சம் மசிகிற மாதிரி கையிலே கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம பிசைஞ்சிட்டோன்னா உடனே செஞ்சிடணும் வடை. நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் செய்யும்போது பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டேன் வடை. பாருங்கள், முட்டைக்கோஸ் அதிகமாக இருக்குது, பருப்பு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வடை செய்கிறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன், பேன் வச்சுட்டேன். பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எவ்வளோ பொரிக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் மட்டும் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஃப்ளேம் மீடியம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையும் வைக்காதீங்க, ரொம்ப லோவும் வைக்காதீங்க. பாருங்கள், கொஞ்சமாக ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு நான் கையிலே இந்த கஜுரான் ஷேப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வடை மாதிரியும் இருக்காது. முட்டைக்கோஸே பிடிக்காதவங்களுக்கும் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க தெரியாமையே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஷேப்லேயே நான் இன்றைக்கி எல்லாமே செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கூட நீங்கள் மாற்றி கூட பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹையாலாம் வைக்காதீங்க, உள்ளே வேகாது.
கொஞ்சம் வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். பாருங்கள், போட்டு உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், பொறுமையாக வேகட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க. பேனில் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்குது, லைட்டாக திருப்பி விடுங்க. நீங்கள் வேகமாக திருப்பினீங்கன்னா அந்த ஷேப் மாறிடும். உங்களுக்கு திருப்ப வரலன்னா 2 ஸ்பூன் வேணால் கூட வச்சு திருப்பிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து விட்டு திருப்புங்க. நம்ம செஞ்ச ஷேப் பாருங்கள் அப்படியே இருக்குது. எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஒரே கலர் வர மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுருங்க. எந்த சைடு கலர் இல்லையோ அந்த சைடு திருப்பி போட்டு வேக வைங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வடை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கலர் இல்லாத சைடு நான் திருப்பி போடுறேன். பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ வடை வந்து இது வெந்துடுச்சு. இதை வந்து ஒவ்வொன்றா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு புதினா சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டு சாப்பிட. பாருங்கள், ஒரு ஈடு எடுத்தாச்சு. இதே மாதிரி அடுத்த ஈடும் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சமாக மீதி மாவு கூட இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டாக வரணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இல்லைன்னா வீடியோ லாங்காக வரும். அதனால் பாருங்கள், அடுத்த ஈடும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை. இதை வந்து இதை வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். இதை வந்து வேறு ஷேப்பில் நான் பண்ணுறேன். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அது அடுத்த வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான், இந்த வடை வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம். நான் 1 கப்பு வடை தான் இது தான் போட்டேன் பருப்பு. பாருங்கள், நிறையவே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு கூட மீதி இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி தூவலாக போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் கருவேப்பிலை கூட கொஞ்சமாக பொரித்து போட்டிருக்கேன் எண்ணெயில். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட அட்டகாசமாக ஒரு புதினா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த வடையை சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக உங்களுக்கும் பிடிக்கும்.